விமான சாகசம் நிறைவடைந்த நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் புறநகர் ரயில்களுக்கு டிக்கெட் வாங்க மக்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, நிலவரம். மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்த வான் சாகச நிகழ்ச்சியை கண்டு ரசிப்பதற்காக சென்னை வாசிகள் மட்டுமல்ல, சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்பொழுதுதான் வீடு திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இந்த வான் சாகச நிகழ்ச்சி முடிவடைந்து 4.5 மணி நேரம் கடந்து விட்டது. இன்னும் இவர்களால் சொந்த வீட்டுக்கு திரும்ப முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கம். அது மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மக்கள் மற்ற மாவட்டங்களிலிருந்தும் வந்திருப்பதன் காரணமாக சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் புறநகர் மின்சார ரயிலில் செல்வதற்கான டிக்கெட் எடுப்பதற்கு ஒரு கடுமையான கூட்டம் நிலவி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வரிசையில காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆயிரக்கணக்கான பயணிகள், பொதுமக்கள் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் டிக்கெட் வாங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, ரயில்களில் ஏறுவதற்காக டிக்கெட்டை ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ரயில்வே நிலையத்தில் ஒரு கடுமையான கூட்ட நெரிசலானது நிலவி கொண்டிருக்கிறது. திருத்தணி, திருவள்ளூர், அரக்கோணம் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்காக பொதுமக்கள் இங்கு அலைமோதுகிறார்கள். ரயில்ல படிக்கட்டில் நின்று பயணம் செல்லக்கூடிய ஒரு அவலநிலை தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. 2 ரயில்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இங்கு நின்று கொண்டிருக்கின்றன. இந்த ரயில்கள்லயும் கட்டுக்கடங்காத கூட்டம். அடுத்தடுத்து ரயில் சேவை இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாமல் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக ஒரு கடுமையான ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவரஞ்சலி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி. தொடர்ந்து மெரினாவில் விமான சாகச நிகழ்வு முடிந்து மக்கள் வெள்ளம் குறைய தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், தற்போது மெரினா கடற்கரையை பொறுத்தவரையில் மக்கள் வெள்ளம் என்பது எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது? விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி முடிந்து சுமார் 4 மணி நேரம் கடந்திருக்கிறது. இன்னமும் கூட ஓரளவு தான் இப்போது கூட்டம் குறைய ஆரம்பித்திருக்கிறது. மெரினா தன்னுடைய இயல்பு நிலைக்கு இன்னமும் கூட திரும்ப முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் இதை பார்வையிட்டு ஒரே நேரத்தில் திரும்புவது என்பதே குறுகலான வழிகள் வழியாக 10 லட்சம் பேர் வெளியேறுவது இயல்பான ஒரு எளிதான விஷயம் அல்ல. இதன் காரணமாக திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் தலைகளாகவே காட்சி அளிக்கக்கூடிய சூழல். சென்னை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை பல லட்சத்தை தாண்டி இருப்பதன் காரணமாக தற்போது ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இப்போது பார்க்கக்கூடிய இந்த சாலை முழுக்க இப்போது பேருந்துகள், வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழல். ஆனால் ஒரு 1 மணி நேரத்திற்கு முன்பு வரையிலும் மக்கள் மட்டுமே அடிமேல் அடி எடுத்து வைத்து நகர்ந்து செல்ல வேண்டிய, ஊர்ந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் இருந்தது. ஆனால் இப்போதைய நிலவரப்படி சற்று குறைந்து வாகன போக்குவரத்து தொடங்கி இருக்கிறது. அண்ணா சதுக்கத்தில் இருந்து ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துக்காக செல்லக்கூடிய கூட்டம் இந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறது. மற்றபடி டாக்ஸி, ஆட்டோ போன்ற எதுவும் கிடைக்காமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரயில் நிலையங்களில் ஒரு பக்கம் கூட்டம் அலைமோதுகிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்வதற்கு இடமில்லாத ஒரு சூழல். ஏராளமான பொதுமக்கள் மயங்கி விழுந்தார்கள். அவர்களை எடுத்து செல்வதற்கு, வாகனங்கள் செல்வதற்கு நகர முடியாத ஒரு சூழலும் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் மெரினா கொஞ்சம் தன்னுடைய இயல்பு நிலையை எட்டி பிடித்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாரும் எதிர்பார்த்திராத வண்ணம் மொத்த சென்னையும் ஒற்றை மெரினாவில் குழுமி கூடி கொண்டாடிய ஒரு தருணமாக அமைந்திருந்தது. ஆனால் அந்த கொண்டாட்டத்திற்கு பிறகு வீடு திரும்புவது என்பதுதான் மிகவும் ஒரு சவாலான விஷயமாக, அசௌகரியமான நிகழ்வாக, வருத்தத்திற்குரிய செய்தியாக மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், கடைகளில் உணவு இல்லை. எந்த கடைகளிலும் நடைபாதை வியாபாரிகளிடமும் தண்ணீர் இல்லை. அனைத்தும் விற்று தீர்ந்து விட்ட சூழ்நிலையில் மதியம் 12 மணிக்கு மேல் குடிநீர் கூட கிடைக்காத ஒரு சூழலில் பலர் மயங்கி விழுந்த காட்சிகள், ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட கிடைக்காத ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீடு சென்று சேர்ந்தால் போதும் என்கிற நிலைக்கு பலர் தள்ளப்பட்டார். எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மக்கள் கூட்டம் குவிந்ததால் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார்.